மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய சாலையின் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தின் முன்பகுதி மற்றும் பக்கவாட்டு பகுதிகளில் அதிக அளவிலான மழைநீர் தேங்கி போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் பிரதான பகுதியான நெல்லை சந்திப்பு பகுதியில் மழை வெள்ள பாதிப்பினால் போக்குவரத்து தடைப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் மிகுந்த அவதிப்பட்டனர். சந்திப்பு ரயில் நிலையம் மற்றும் உள்ளூர் பேருந்துகளுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து 2 நாட்களாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே சூழ்ந்திருந்த மழை நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். 5க்கும் மேற்பட்ட JCB இயந்திரங்கள், ராட்சச பம்பு மோட்டார்கள் உள்ளிட்டவைகள் வரவழைக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றும் பணி நடைபெற்றது. மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு மேற்கொள்ள வந்த நெல்லை மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பொறுப்பு அமைச்சரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு மழை வெள்ள பாதிப்பிற்கான காரணங்களை கேட்டறிந்த போது ஆக்கிரமிப்புகளின் காரணமாக இதுபோன்று மழைநீர் தேங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக பணிகள் மேற்கொள்ளப்பட்ட சூழலில் மதியம் 3 மணி முதல் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தை சுற்றுப்புற சாலையில் இருந்த அனைத்து மழைநீரும் வெளியேற்றப்பட்டு வழக்கமான பேருந்து போக்குவரத்து தொடங்கியது.